கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே மாவட்ட நிர்வாகம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக முக்கிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தற்போது இந்த RTI மூலமாக வெளியாகி இருக்கக்கூடிய உண்மை என்னவாக இருக்கிறது? ஒரு மாதத்திற்கு பின் கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய தகவல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். கடந்த மாதம் கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் ரயில் மீது பள்ளி வேன் மோதிய விபத்தில் மாணவர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்த விவகாரம் என்பது நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சிகரமாக மாறியிருந்தது. இந்த விபத்து நடைபெற்று 1 மாத காலம் ஆகியிருக்கக்கூடிய சூழலில் இந்த விபத்து தொடர்பாக ஒரு பிரத்யேக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, விபத்து நடைபெற்ற போது சம்பந்தப்பட்ட லெவல் கிராசிங்களில் குறிப்பாக சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ரயில்வே தரப்பில் உரிமை கோரப்பட்டிருந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் ஒப்புதல் அளிக்கும்படி கடிதம் எழுதப்பட்டிருந்ததாக தெற்கு ரயில்வே தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதே சமயம் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலோ தெற்கு ரயில்வேயிடமிருந்து அப்படி எந்தவித கடிதமும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரவில்லை எனவும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டு பதில் தெரிவிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தெற்கு ரயில்வேக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இடையேயான அந்த கருத்தியல் மோதல்கள் என்பது முன்னுக்கு பின் முரணாக இருந்த ஒரு சூழலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வழக்கறிஞர் ஒருவர் தொடர்ந்திருந்த அந்த கேள்விகளின் அடிப்படையில் தெற்கு ரயில்வே தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த நாட்களில் இது தொடர்பாக கடிதம் என்பது மாவட்ட நிர்வாகத்திற்கு கேட்கப்பட்டதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த விபத்து நடைபெற்ற செம்மங்குப்பம் பகுதியில் இந்த இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டி இல்லாத சாதாரண ரயில்வே கேட்டாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்புதல் அளிக்கும்படி உரிமை கோரியிருந்தது. 2023 ஒரு முறையும் 2024 3 முறையும் என மொத்தமாக 4 முறை தெற்கு ரயில்வேயின் தரப்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கும்படி உரிமை கோரப்பட்டிருந்ததாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆதாரங்களும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வெளியிடப்பட்டிருக்கிறது.